சினிமாவை பத்தி இப்ப ரீசென்ட்டா வந்து ட்ரெண்ட் ஆகுற விஷயம், நெறைய வந்து பெய்டு ரிவ்யூஸ், நெகட்டிவா போடுறதுக்கு நெகட்டிவ் கேம்பெயினிங்ஸ் இதெல்லாம் வந்து கன்டினியூஸா இந்த ஜெனரேஷன் சினிமால வருதுன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. பீயிங் அ பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா ஃப்ரெட்டர்னிட்டி நீங்க அத எப்படி அட்ரஸ் பண்ண விரும்புறீங்க? இப்போ வந்து யூடியூப்ல வர்றது எல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அதுக்குள்ள எவ்வளோ ஃபேக் இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது, எவ்வளோ கற்பனை இருக்குது. எல்லா விதத்திலயும் சொல்றேன். அரசியலுக்குன்னு ஒரு யூடியூப், சினிமாக்குன்னு சேனல்ஸ் ஒரு இருக்கு. யூடியூப், ஒரு ஆன்மீகத்துன்னு யூடியூப், எல்லாத்துலயும் ஃபேக்கும், பொய்யும் கலந்து தான் இருக்குது. இத பிரிச்சு பார்க்க மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ, அது நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அத நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதே மாரி சினிமாவ பொறுத்தவரைக்கும், இப்ப டிஎன்ஏ திரைப்படம் வந்து நான் ரிவ்யூ பார்த்தா படம் நல்லா இல்ல, நல்லா இல்லைன்னாங்க. அந்த இயக்குனருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும். போய் பார்த்தா படம் பிடிச்சிருந்துச்சு. ம். நல்லா இருந்துச்சு. ஏன்டா இப்படி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ மார்கன் திரைப்படம் அதே மாரி வந்து அ நல்லா இல்ல, ஒர்த்லெஸ் இந்த மாரியான விஷயங்களா இருந்துச்சு. படம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு எங்கேஜிங்கான திரைப்படமா இருந்துச்சு. அவ்வளோ செகண்ட் ஷோக்கு அவ்வளோ லேடீஸ், அவ்வளோ பெண்கள் வந்திருந்தாங்க. ம். வெளிய போம்போது படம் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு இன்னொரு படத்த ஐயோ! அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருக்குது அது. ரீசென்ட்டா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்த கம்பேர் பண்ணி சொல்லிட்டு போறாங்க. ஒரு ஃபேமிலி பேசிட்டு போறாங்க. ஸோ அப்படி சினிமா ரசிகர்கள் வந்து ஒரு படத்த நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, இவங்க எப்படி வந்து ஒரு ஒரு படத்த கில் பண்ற மாதிரி இல்ல.